பிரைஸ் தி லார்ட். ட்ரீம்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் சீரிஸ்க்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம். சொப்பனங்களும் அர்த்தங்களும் என்கிற இந்த தொகுப்பை அநேகர் கண்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். அநேகர் உங்கள் சொப்பனங்களை பதிவிட்டிருக்கிறீர்கள். அநேகர் ஃபோன் செய்து உங்களுக்காக ஜெபிக்க சொல்லி நீங்கள் வேண்டிக் கொண்டீர்கள். கர்த்தர் அநேகருக்கு புதிய புதிய காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த தொகுப்பை பார்க்கிறவர்கள் மறக்காத இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களோடு கூட இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய வெவ்வேறு சொப்பனங்களை பதிவிடுங்கள். அது பொதுவான சொப்பனமாக இருக்குமானால் அதற்கான விளக்கத்தை நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு நான் பதிவிடுகிறேன். சரி, இன்றைக்கு நம்ம ஒரு பொதுவாய் வரக்கூடிய இன்னொரு சொப்பனத்தை நாம் பார்க்க போகிறோம். அநேகர் கேட்டிருக்கிற ஒரு சொப்பனம் தான். அது என்ன? உங்கள் சொப்பனத்தில் நீங்கள் புதிய வஸ்திரத்தை அணிந்திருப்பது போல அல்லது பழைய வஸ்திரத்தை அணிந்திருப்பது போன்ற சொப்பனம். அநேகருக்கு இது என்ன அறிகுறி, இது எதற்கு அடையாளம் என்று சொல்லி நமக்கு தெரியாது. சொப்பனங்கள் தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனிடத்திலிருந்து மாத்திரமல்ல, பிசாசும் நமக்கு சொப்பனங்களை கொடுக்கும். நமது சொந்த உணர்வுகளிலிருந்து கூட, ஆவியிலிருந்து கூட சொப்பனங்கள் பிறக்கும். ஆனால் தேவனிடத்திலிருந்து வருகிற சொப்பனங்களை நாம் நிதானித்து அதன் அர்த்தத்தை தெரிந்து கொண்டால் நமது வாழ்க்கையில வரக்கூடிய அநேக நற்காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். புதிய வஸ்திரத்தை நீங்கள் உங்க சொப்பனத்தில் நீங்க அணிந்திருக்கிறீங்க. அது ரொம்ப பளபளன்னு இருக்குது, புதுசா இருக்குது, பல வர்ணத்தில் இருக்கிறது, ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிறது போல இருக்கிறது. அல்லது யாரோ ஒருவர் உங்களுக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை பரிசாக கொடுக்கிறார்கள். அல்லது நீங்கள் புதிய வஸ்திரத்தை அணிந்து கொண்டு ஒரு இடத்துல ஏதோ ஒரு நிகழ்ச்சியில, ஒரு நிகழ்வுகளில நீங்கள் காணப்படுகிறீர்கள். இது எதற்கு அடையாளம்? நல்லா கேளுங்க. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெண்மையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரம், பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய். இதுதான் தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிற விதம். அவர்கள் ராஜாக்களை போல கர்த்தர் அலங்கரிக்க விரும்புகிறார். உங்க சொப்பனத்துல நீங்க ஒரு புதிய வஸ்திரத்தை அணிந்தவர்களாய், அல்லது உங்க கையில ஒரு புதிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லது புதிய வஸ்திரத்தை அணிந்து கொண்டு நீங்க ஏதோ ஒரு ஈவெண்ட்ல நீங்க பங்கு பெறுவது போல, எங்கேயோ டிராவல் பண்ணுவது போல நீங்க பார்க்கிறீங்க. உங்களுடைய சிந்தனையில எழுந்த பிறகு ஒரு புதிய வஸ்திரம் மாத்திரமே உங்களுக்கு நினைவில் இருக்கிறது என்றால், புதிய வஸ்திரம் எதற்கு அடையாளம்? இது நீதிக்கு அடையாளம். பரிசுத்தத்திற்கு அந்த புது வஸ்திரம் அடையாளம். மகிழ்ச்சிக்கு புது வஸ்திரம் அடையாளம். உங்க குடும்பத்துல வரப்போகிற சமாதானத்திற்கு இது அடையாளம். ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். அதிகாரத்திற்கு இது அடையாளமா இருக்கிறது. பொதுவா நம்ம வீட்டில் இருக்கும் போது புது உடை நம்ம உடுத்துவது கிடையாது. நம்ம ஏதோ ஒரு இடத்திற்கு புறப்பட்டு போகும்போது தான் நம்ம என்ன பண்ண போறோம்? புதிய உடையை அணிந்து கொள்வோம். அப்பொழுது இந்த மாதிரி புது உடை அணிவதை போன்றதான சொப்பனத்தை நீங்கள் பார்க்கிறீர்களானால் அது ஒரு புது தொடக்கம். உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு நல்ல காரியம், ஆசீர்வாதமான காரியம், உங்களை மகிழ்ச்சிக்குள்ள கொண்டு போகிற காரியம் ஏதோ ஒன்று நடைபெற போகிறது. அல்லது உங்க வாழ்க்கை நீங்க அடுத்த கட்டத்துக்கு ஆசீர்வதிக்கப்படலாம். புதிய வஸ்திரம் உயர்வுக்கு இது அடையாளம், உயர்த்தப்படுவதற்கு இது அடையாளம், வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு இது அடையாளம், புதிய ஆரம்பத்திற்கு இது அடையாளம், அதிகாரத்திற்கு இது அடையாளம், ஆளுகைக்கு இது அடையாளம். அப்படி சொல்லிட்டே போலாம். ஆக புது வஸ்திரத்தை அணிந்ததை போல நீங்க சொப்பனம் பார்ப்பீர்கள் என்றால்
அது ரொம்ப ரொம்ப நல்ல சொப்பனம், ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான சொப்பனம். ஆகவே நீங்கள் தைரியமா இருக்கலாம். சரி, இப்போ புது வஸ்திரம் இல்லாம நீங்க பழைய வஸ்திரத்தை உடுத்தி இருப்பது போல நீங்க பார்ப்பீர்களானால் இதுதான் பிரச்சனை. இதை நம்ம கொஞ்சம் ஆராயணும். இதை கொஞ்சம் நம்ம நிதானித்து அறியணும். ஏன் பழைய வஸ்திரத்தை அணிந்திருப்பது போன்ற ஒரு சொப்பனத்தை நாம் பார்க்கிறோம்? நீங்க பார்ப்பீங்க, ஒரு கல்யாணத்துல எல்லாம் புது வஸ்திரம் போட்டிருப்பாங்க. உங்களுடைய வஸ்திரம் மாத்திரம் பழசா இருக்கும். உங்களுக்கே அந்த சொப்பனத்திலே உங்களுக்கு ஒரு ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இது இருக்கும். நீங்களே சுத்தி சுத்தி பார்ப்பீங்க, எல்லாருக்கும் புதுசா இருக்குது. அல்லது காலேஜில் எல்லாம் புதிய வஸ்திரம் போட்டிருக்கிறாங்க, நான் பழைய யூனிஃபார்ம் போட்டிருக்கிறேன். ஸ்கூல்ல எல்லாம் புது யூனிஃபார்ம், நான் பழசா போட்டிருக்கிறேன். நண்பர்கள் மத்தியில எல்லாம் புது உடை, நான் மாத்திரம் பழைய உடை போட்டிருக்கிறேன். அல்லது நீங்க சபைக்கு போகிறது போல தெரியும், அங்க எல்லாம் புது உடையை போட்டு உட்கார்ந்துருப்பாங்க, நீங்க மாத்திரம் பழைய உடையில இருப்பீங்க. நீங்க யோசிப்பீங்க, என்ன ஆச்சு என் புது உடைக்கென்று? இப்படிப்பட்ட பழைய உடையை அணிவது போன்றதான, அணிந்திருப்பது போன்றதான, அல்லது ஒரு பழைய உடையை யாராவது உங்களுக்கு பரிசாக கொடுப்பது போல நீங்கள் சொப்பனத்தை காண்பீர்களானால், இந்த பழைய உடை, பழைய வஸ்திரம் எதற்கு அடையாளம்? இது அநீதிக்கு இது அடையாளம். இது பாவத்திற்கு இது அடையாளம். சகரியா 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பதாக நின்றான். அவன் மேல இருந்தது ஒரு பழைய வஸ்திரம், ஒரு அழுக்கு நிறைந்த வஸ்திரம். அந்த வஸ்திரத்துல பரிசுத்தம் இல்லை. அதை அணிந்து கொண்டு யாருக்கு முன்பதாக நிற்கிறான்? ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிறான். அவனுக்கு தீங்கு செய்ய சாத்தான் பக்கத்திலே நிற்கிறான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ பழைய வஸ்திரம் தரித்ததை போல, உடுத்தி இருப்பதை போல, அல்லது பழைய வஸ்திரத்தை உங்களுக்கு யாராவது கனவுல பரிசாக கொடுப்பது போல நீங்க அப்படி காண்பீர்களானால், இந்த பழைய வஸ்திரம் சாத்தானுடைய போராட்டத்திற்கு இது அடையாளம். பிசாசு உங்களை தாக்க போறான் அப்படின்னு அடையாளம். பழைய வஸ்திரம் என்பது உங்களுடைய ஆவிக்குரிய பின்மாற்றத்திற்கு இது அடையாளம். உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க பின்மாறி போறீங்க, பின்மாற்றத்துக்குள்ள போறீங்க, ஜெப குறைவுகளுக்குள்ள போறீங்க, வேத வாசிப்பு குறைவுகளுக்குள்ள போறீங்க, பரிசுத்தத்துல குறைவுகளுக்குள்ள போறீங்க. ஆகவே ஆவிக்குரிய ரீதியில பின்மாற்றத்துக்கு போவதற்கு பழைய வஸ்திரம் அடையாளம். பழைய வஸ்திரம் உங்களுடைய பழைய பாவத்திற்கும் அடையாளம். பழைய வஸ்திரத்தை நீங்க போட்டிருப்பது போல நீங்கள் சொப்பனம் காண்பீர்களானால், பழைய பாவம், உங்களை விட்டு போன ஏதோ ஒரு பாவம், எந்த பாவத்தால் நீங்கள் உங்கள் பழைய வாழ்க்கையில ஜெயிக்கப்பட்டீர்களோ அதே பாவம் மீண்டுமாய் உங்களுக்குள் எழும்ப போகிறது என்பதற்கு அது அடையாளம். பழைய வஸ்திரம் அவமானத்திற்கு, பயத்திற்கு, சாபத்திற்கு, லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை இல்லாத ஒரு உணர்வு உங்களுக்குள். தன்னம்பிக்கை இருக்காது. ஏதோ ஒரு காரியத்துல தன்னம்பிக்கை இழக்க போறீங்க, அல்லது ஏமாற்றம் அடைய போறீங்க, அல்லது தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து போவதற்கு இந்த பழைய வஸ்திரம் அடையாளமா இருக்கு. ஆகவே புது வஸ்திரம், பழைய வஸ்திரத்துக்கு எவ்வளோ ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. உங்களுடைய சொப்பனத்துல நீங்க இப்படிப்பட்ட காரியங்களை ஏற்கனவே நீங்கள் கண்டிருப்பீர்களானால் இதை இப்போது கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நான் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். புது வஸ்திரத்தை உடுத்தி இருப்பது போன்றதான சொப்பனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் அது நல்ல சொப்பனம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் பழைய வஸ்திரத்தை உடுத்தியிருப்பது போன்றதான சொப்பனங்களை நீங்கள் கண்டிருப்பீர்களானால் உடனே நீங்கள் அதற்காக ஜெபித்தாக வேண்டும். ஏனென்றால் தேவன் வரப்போகிற பிரச்சனைகளை நமக்கு முன்கூட்டியே இப்படிப்பட்ட சொப்பனங்கள் மூலமாய் வெளிப்படுத்துவார். அன்புள்ள தகப்பனை, இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் பழைய வஸ்திரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அது மாறுவதாக. நீர் சிறந்த வஸ்திரங்களை கொடுக்கிறவர், உயர்ந்த வஸ்திரங்களை கொடுக்கிறவர். நீர் எங்களுக்கு பலவர்ண அங்கியை கொடுக்கிறவர். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் தோய்த்து வெளுப்பாக்கப்பட்ட வஸ்திரத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த பழைய வஸ்திரம் என்கிற அந்த பாவத்தினால் நாங்கள் மேற்கொள்ளப்படாதபடி எங்களுக்கு நீதியின் வஸ்திரத்தை தரித்து
சாத்தான் எங்களுக்கு தீங்கு செய்ய முடியாதபடி அதற்கு விலக்கி காப்பாற்றுகிற தேவன். யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட சொப்பனங்கள் மூலியமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ இப்பவே நான் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால் அதை நான் சபிக்கிறேன். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாவத்தையும் அவமானத்தையும் ஆண்டவரே கெட்ட காலங்களையும் கொண்டு வர போராடுகிற இப்படிப்பட்ட பொல்லாத பிசாசின் கிரியைகள், அந்தகார சக்திகள், தீங்கு செய்யும்படி எழும்பியிருக்கிற ஆவிகள், வேதனைக்கும் அவமானத்திற்கும் உட்படுத்த பழைய பாவங்களுக்குள்ள தள்ள எழும்பியிருக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் சபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இந்த யூடியூப் சேனல் வழியா பார்க்கிற ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரங்களுக்குள்ள பாய்வதாக. ஆண்டவரே, இதை பார்க்கும்போதே உமது இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவர் மேலையும் இறங்க நான் ஜெபிக்கிறேன். உமது ஜீவன் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் இறங்க நான் ஜெபிக்கிறேன். என் தெய்வத்தின் நாமம் மகிமைப்படுவதாக நான் பிளஸ் பண்ணுகிற உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் திரும்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த சொப்பனத்தின் விளக்கம் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நண்பர்களோடு கூட இதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. அடுத்த சொப்பனத்துக்கான விளக்கத்திற்குள் நான் உங்களை மீண்டுமாய் சந்திக்கிறேன். Thank you.